இன்று ஒரு கதை. பண்டைய காலத்தில் ஒரு மாமுனிவர் காட்டில் தவம் செய்து வந்தார். அவருக்கு உலக ஆசைகள் எதுவும் இல்லை. ஒரு நாள் மன்னன் ஒருவன் அவரிடம் வந்து, சுவாமி, நான் நாட்டை ஆள்கிறேன். ஆனால் எனக்கு அமைதி இல்லை. தாங்கள் காட்டில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே, இது எப்படி என்று கேட்டான். முனிவர் புன்னகையுடன், மன்னா, நீ புலன்களின் பின் ஓடுகிறாய். நான் புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளேன். பொய், பொறாமை, பேராசை ஆகியவற்றை விட்டு உண்மை நெறியில் வாழ்பவர்களுக்கு பற்று இல்லை. அதனால் அவர்களுக்கு பயம் இல்லை. எவன் ஒருவன் ஐம்புலன்களை அடக்கி உண்மையை நாடி வாழ்கிறானோ அவனே உண்மையான மகிழ்ச்சியும் நீண்ட வாழ்வையும் பெறுகிறான் என்று கூறினார். மன்னன் தன் தவறை உணர்ந்து புலன்களை அடக்கி நீதிநெறி தவறாமல் ஆட்சி செய்ய தொடங்கினான். வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் வேண்டுமெனில் புலன்களை கட்டுப்படுத்தி உண்மை நெறியில் வாழ வேண்டும். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவிழ்த்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்வு வாழ்வார். மீண்டும் நாளை பார்ப்போம்.